உயிர்த்தஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பிள்ளையான் என அழைக்கப்படுகின்ற சிவனேஸ்வரந்துரை சந்திரகாந்தன் அவர்கள் அறிந்திருந்தால் அது தொடர்பாக விசாரணை செய்து உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்று முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதனை தாண்டி இந்த விடயம் தொடர்பில் பல கருத்துக்கள் அவரால் கூறப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக இலங்கையைச் சேர்ந்த தமிழ் பெண் ஒருவர் தமிழகத்தில் வீடொன்றுக்குள் அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் என்கின்ற ஒரு துயரமான செய்தி வெளிவந்திருக்கின்றது. இது தொடர்பாகவும் இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். இந்த செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினம் ஒரு செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதனை பார்த்துவிட்டு அடுத்ததாக முதல் கூறிய அந்த செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் அம்பாறையில் நபரொருவர் காதலியை கொலை செய்துவிட்டு தானும் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இன்றைய தினம் அதிகாலை வேளை குறித்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. அம்பாறை பதியதலாவ மரங்கல எனப்படுகின்ற பகுதியில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொனராகலை பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய நபர் இவ்வாறு மொனராகலையிலிருந்து அம்பாறை நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று, அதாவது தனது காதலின் வீட்டுக்கு சென்றிருக்கின்றார். அங்கு காதலியை கொலை செய்துவிட்டு அதன் தொடர்ச்சியாக காதலியின் பெற்றோரையும் அவர் கூறிய ஆயுதத்தினால் தாக்கி இருப்பதாக தெரிய வருகின்றது. குறித்த நபரின் தாக்குதலுக்கு இலக்கான காதலியின் பெற்றோர் தற்பொழுது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தான் காதலியை கொலை செய்துவிட்டு குறித்த நபரும் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவ்வாறு உயிரிழந்த யுவதி 22 வயதுடைய யுவதி என்று தெரிய வருகின்றது. இதற்கு பின்னால் என்ன நடந்தது என்பது தொடர்பாக எந்தவித தகவலும் வெளியாகவில்லை. இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் அம்பாறையில் இவ்வாறு காதலியை வெட்டி கொலை செய்துவிட்டு காதலனும் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இதே போன்ற பல சம்பவங்கள் தற்பொழுது தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. அதாவது கணவன் மனைவியை வெட்டுவது, மனைவி கணவனை வெட்டுவது, காதலன் காதலியை வெட்டுவது, இவ்வாறு பல சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. பிள்ளையான் என அழைக்கப்படுகின்ற சிவனேஸ்வரந்துரை சந்திரகாந்தன் அவர்கள், அதாவது முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் ராஜாங்க அமைச்சர் என்று பல்வேறு பதவிகளில் அரசியல் மட்டத்தில் இருந்தவர். அது தொடர்ச்சியாக அனைத்தையுமே இழந்து அன்னுர் அவர்கள் ஜனாதிபதியாக வந்ததன் பின்னர் மக்களால் ஒதுக்கப்பட்டவர் என்று சொல்லலாம். அவ்வாறு இருக்கின்ற அந்த நபர் தற்பொழுது கைது செய்யப்பட்டு அவர் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். அதாவது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அவரின் சகாக்கள் பலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது பிள்ளையான் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிள்ளையான் கைது செய்யப்பட்டது பேராசிரியர் ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாகத்தான். ஆனால் அதற்கு பிறகு அவரிடம் பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதில் முக்கியமாக உயிர்த்தஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதை தவிர பிள்ளையான் தொடர்பான விசாரணை அறிக்கைகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றார். பிள்ளையான் அவர்கள் தான் இதற்கு காரணம் என்பது போல எல்லாம் ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றது என்பது போல எல்லாம் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அவ்வப்போது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். உயிர்த்தஞாயிறு தாக்குதல் சம்பவத்துக்கும் பிள்ளையானுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அவர்தான் பிரதான சூத்திரதாரி என்பது போல எல்லாம் தற்பொழுது கதைகள் போய்கொண்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் இது தொடர்பாக பல்வேறுபட்ட அரசியல்வாதிகளும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற நிலையில் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர் அவர்கள், அதாவது ஒரு சர்ச்சைக்குரிய அமைச்சராக கடந்த காலத்தில் இருந்தவர், ஒரு இனவாதி, அவர் தெரிவித்திருக்கின்றார் என்னவென்று சொன்னால், பிள்ளையான் தொடர்பாக விசாரணை செய்யுங்கள், அதாவது பிள்ளையானுக்கும் உயிர்த்தஞாயிறு தாக்குதல் சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்கின்றன்னு சொன்னால் அது தொடர்பாக விசாரணை செய்து அந்த உண்மையை மக்களுக்கு வெளிப்படுத்துங்கள் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அது தவிர இந்த உயிர்த்தஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரிகள் சஹ்ரான் மற்றும் நவ்ஹர் மௌலவி ஆகியோர் தான் என்று கூறப்படுகின்றது. இவ்வாறு இருக்கின்ற நிலையில் FBI, இன்டர்போல் போன்றவர்களுக்கே தெரியாமல் ஒரு பிரதான சூத்திரதாரி இருக்கின்றார் சொன்னால் அது தொடர்பாக இந்த அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும். ஏன் கத்தோலிக்க சமூகத்தை ஏமாற்ற வேண்டும் என்பது போல அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அது தவிர உயிர்த்தஞாயிறு தாக்குதலின் போது சானி அபரசேகர அவர்கள் பதவியில் இருந்தார். மீண்டும் அவரை நியமித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது எப்படியான உயிர்த்தஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகளை இவர்கள் கண்டுபிடிக்க போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்.
அவ்வாறு பிரதான சூத்திரதாரியை இந்த அரசாங்கத்தினால் கண்டுபிடிக்க முடியாமல் போனால் நாங்கள் போலியான கருத்துக்களைத்தான் வெளியிட்டோம் அல்லது நாங்கள் உண்மைக்கு புறமான கருத்துக்களை வெளியிட்டு விட்டோம் என்பது தொடர்பாக பொதுமக்களுக்கு இந்த அரசு பகிரங்கமாக தெரிவிக்க வேண்டும் என்பது போல அவர் கூறியிருக்கின்றார். அதை தவிர பிள்ளையானுக்கும் இத்தனாரி தாக்குதல் சம்பவத்திற்கும் தொடர்பு இல்லை என்றுதான் கூறப்படுகிறது. ஆனால் யாரையும் விசாரணை செய்வதற்கு அரசாங்கத்திற்கு உரிமை இருக்கின்றது, எனவே விசாரணை செய்யலாம் என்பது போன்று அவர் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். அதாவது அவர் பிள்ளையானுக்கு ஆதரவாகத்தான் அந்த கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர சர்ச்சைக்குரிய அமைச்சர் அவர் இவ்வாறு உயிர்த்தநாரி தாக்குதல் தொடர்பாக ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இதிலே ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். உயிர்த்தநாரி தாக்குதல் சம்பவம் இடம்பெறுகின்ற போது பிள்ளையான் சிறையில் இருந்தார். அவர் திட்டமிட்டிருக்கலாம் அல்லது அவருக்கு சம்பவம் தொடர்பாக தெரிந்திருக்கலாம் என்று ஒரு ஊகத்தின் அடிப்படையில் வைத்துக் கொண்டால் கூட இந்த தாக்குதல் சம்பவம் யாருக்காக நடத்தப்பட்டது, யார் கூறி நடத்தப்பட்டது என்பது தொடர்பாக தீவிர விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறான விசாரணைகள் மேற்கொள்ளுகின்ற போது அதிகாரத்தில் இருப்பவர்கள் சிக்கிக்கொள்ள நேரிடும். ஆனால் அவ்வாறு இவர்கள் விசாரணை கொண்டு போவார்களான்னு கேட்டால் நிச்சயம் அதற்கான வாய்ப்பு இல்லை. அவ்வாறு இருக்கின்ற போது ஏன் அவ்வாறு கொண்டு போக மாட்டார்கள் சொன்னால் நாளை ஆட்சி மாற்றம் வரலாம், சிலவேளை மஹிந்த ராஜபக்சவின் குடும்பத்திலிருந்து யாராவது வரலாம். அப்படி வந்தால் அவர்கள் இந்த NPP அரசாங்கத்தில் இருந்தவர்களை பழி வாங்கலாம், ஏன் அனுரவை கூட பழி வாங்கலாம். கடந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த போது அதை தொடர்ந்து ஜனாதிபதியாக இரண்டாவது முறையாக போட்டியிட்டார். அப்போது ராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா தேர்தலில் போட்டியிட்டார். அதற்கு பிறகு சரத் பொன்சேகாவை என்ன பாடுபடுத்தினார் என்பது தெரியும். ஆகவே இவ்வாறான நிலைக்கெல்லாம் பயந்து விசாரணை எல்லாம் அங்கு கொண்டு போக மாட்டார்கள். அதை தவிர அதிகாரப்படத்தில் இருப்பவர்கள் அனைவருமே கூட்டாளிகள். அந்த காலங்களிலே ஒன்றுக்கொண்டு மாறி மாறி உதவி செய்தவர்கள். அப்படி இருக்கின்ற போது எதுவுமே நடக்காது என்பதுதான் கடந்த கால வரலாற்றில் அரசியலில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி அவர் செய்வாரா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. 100% தான் இருக்கின்றது அப்படி செய்வார் என்று. ஆகவே அது தொடர்பாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது உயிர்த்தநாரி தாக்குதலுக்கு பதில் கூற வேண்டிய தேவை இந்த NPP அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. காரணம், அவர்கள் பதவிக்கு வருவதற்கு முன்பாக, அதாவது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அல்லது ஜனாதிபதியாக ரகுமார் திசாநாயக்க அவர்கள் வந்தால் உயிர்த்தநாரி தாக்குதல் தொடர்பாக வெளிப்படுத்துவோம் என்று கூறியிருந்தார். உயிர்த்தநாரி தாக்குதல் சம்பவம் தொடர்ந்து அரசியலில் பேசுபவர்களாக மாறுகின்றது. அரசியல் ஒரு வெற்றி பெறுவதற்கு கூட இது முக்கியமான ஒரு காரணமாக விளங்குகின்றது. அப்படி இருக்கின்றவர் அது தொடர்பாக வெளிப்படுத்த வேண்டும். ஆகையால் பிள்ளையானை வைத்து அனைத்தையும் முடித்து விடுவோம் என்கின்ற முடிவுக்கு சில வேளை இந்த அரசாங்கம் வந்தாலும் வரலாம் என்பதும் ஒருபுறம் மக்கள் எழுப்புகின்ற சந்தேகமாக இருக்கின்றது. ஆகவே என்ன நடக்க இருக்கின்றது என்பது தொடர்பாக பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மற்றொரு செய்தியாக இலங்கையைச் சேர்ந்த பெண் ஒருவர், அதாவது தமிழ் பெண் ஒருவர் தமிழகத்திலே அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அந்நாட்டு ஊடகங்கள் இது தொடர்பாக செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அந்த வகையில் தமிழகம் கொளத்தூர் பகுதியிலே வீடொன்றிலிருந்து இவ்வாறு இலங்கை பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அவர் இறந்து 2 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது என்று கூறப்படுகிறது. இவ்வாறான நிலையில்தான் அழுகிய நிலையில் அவரது சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு உயிரிழந்த அந்த பெண் இலங்கையை சேர்ந்த கணேசமூர்த்தி சரஸ்வதி எனப்படுகின்ற 38 வயதுடைய பெண் என்று அந்நாட்டு ஊடகங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது மரணத்திற்கான காரணம் இதுவரை வெளியிடப்படவில்லை. இது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது அவர் இவ்வாறு இலங்கை தமிழர் அகதி முகாமிலே அங்கு இருக்கின்றார். அவ்வாறு இலங்கை தமிழ் அகதி முகாமை சேர்ந்த பெண் தான் இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இலங்கையிலிருந்து அங்கு அகதியாக சென்று அவர் தொடர்ச்சியாக இவ்வாறு அந்த வீட்டில் தங்கியிருந்த நிலையில்தான் அவர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்த்.